இப்போ டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் பின்னணி என்று பார்த்தீர்கள் சொன்னால் அவருக்கு ரெண்டு பலங்கள் காணப்படும். ஒன்று ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, மரபு ரீதியான ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கட்சி. அதுக்கு புறம்பாக இந்த மேகான்னு சொல்லப்படுகின்ற மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் சொல்லப்படுகிற இந்த மூவ்மெண்ட், அதில் இருக்கின்ற சாதாரண பொதுமக்கள், அந்த ரெண்டு தான் அவருடைய அரசியல் பலம் என்று கூற வேண்டும். அப்போ காங்கிரஸ்ல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி தான் இப்போ அதனை ரெண்டு சபையிலையும், செனட் சபையிலையும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் பொது சபையிலையும் பெரும்பான்மையாக இருக்கின்றார். அதாவது அவர் அந்த கட்சியினுடைய விருப்பம் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையை மேற்கொள்வது மிகவும் கடினமானது என்று கூற வேண்டும். அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இந்த ஓ பவர்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த ரெசல்யூஷன் தோல்வி அடைந்திருக்கின்ற. என்றால் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி அவருக்கு எதிராக செயல்படுவதற்கு இன்னும் தயாராக இல்லை என்பதன் காரணமாக. ஆகவே சட்ட ரீதியாக இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்துகின்ற இயலுமை அமெரிக்காவில் யாருக்கும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இது இந்த வருடம் நவம்பர் மாதம் வரை தொடர்ச்சி அடையும். அடுத்த இடைத்தேர்தல் இடம்பெறுகின்ற போது 2026 நவம்பர் மாதம் மிட் டேர்ம் எலெக்ஷன் சொல்லப்படுகின்ற இடைத்தேர்தல் இடம்பெறுகின்ற வரை இந்த நிலை நீடிக்கும். அதுக்கு பிறகு நவம்பருக்கு பிறகு ஜனநாயக கட்சி இந்த ரெண்டு சபைகளிலும் அல்லது ஒரு சபையிலாவது தன்னுடைய பெரும்பான்மை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குமாக இருந்தால், ஏன்னா அந்த விதமான ஒரு போக்கு காணப்படுவதாக கூறப்படுகிறது. இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக இடம்பெற்ற இடைத்தேர்தல்கள் பலவற்றிலுமே ஜனநாயக கட்சி வேட்பாளர்கள் தான் பெருமளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார். ஆகவே இந்த அரசியல் அலை என்பது ஜனநாயக கட்சிக்கு சார்பாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அதன் காரணமாக இடைத்தேர்தலில் ஜனநாயக கட்சி வெற்றி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்படி ஜனநாயக கட்சி வெற்றி அடையுமாக இருந்தால் அதுக்கு பிறகு இவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்கு சில விதமான அடிப்படைகள் ஏற்படும் என்று நினைக்கிறேன். இப்போது இருக்கின்ற நிலையில் அவரை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு செயல் திட்டமும் அல்லது எந்த விதமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அமெரிக்காவில் காணப்படவில்லை.